சிந்து பைரவி சீரியல்ல இப்ப ஆறுமுகம் நல்லா வசமா மாட்டிக்கிட்டாப்ல இல்லையா? இந்த சஞ்சய் எப்பன்னு காத்துக்கிட்டு இருந்தாப்ல. அதுக்கான ஒரு சான்ஸ் வேறயா கிடைச்சிடுச்சு. வீடியோவோட வந்து பாத்தீங்கன்னா, வீடியோ ஆதாரத்தோட நம்ம ஆறுமுகம் மாட்டிக்கிட்டாப்ல. இதுக்கப்புறம் என்ன? நம்ம அன்னபூர்ணி ஆறுமுகத்த கன்னத்திலேயே பலார் பலார்ன்னு 2 அற விடுறாங்க. இத பாத்துக்கிட்டு இருக்கிற மகா, இதாண்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா அக்கா ஆறுமுகத்தையாவது அந்த நம்ம இசக்கிய வெளியில அனுப்புன மாதிரி வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடாதீங்கக்கா அப்படின்னு வேணும்னே ஞாபகப்படுத்துறாங்களாம். ஆறுமுகத்தையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம அன்னபூர்ணி சுதாரிச்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நல்லவேளை ஆறுமுகத்தையும் வீட்டை விட்டு வெளியில போக சொல்லல. ஏற்கனவே நம்ம பைரவி அழுதுகிட்டு ரூமுக்குள்ள போயிட்டாங்க. இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுகத்தை திட்டுறாங்க. சோ ஆறுமுகம் அழுதுகிட்டே போயிடுறாப்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஆறுமுகம் போய் பைரவிய மீட் பண்றாப்ல. ஆனா பைரவி வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுகத்துக்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. நான் செத்தா கூட என் மூஞ்சில முழிக்காத அப்படின்னு திட்டி அனுப்பி விட்டுறாங்க. இப்ப மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே பைரவி வெளியில போயிட்டு வராங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோர்ட்ல டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னும் 3 மாசத்துல நமக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு ஆறுமுகத்துக்கிட்டே சொல்லிட்டு போறாங்க நம்ம பைரவி. இதனால ஆறுமுகம் ரொம்பவுமே கவலையில இருக்கிறாங்க. அண்ணாமலையும் வந்து, ஏன்டா இப்பதான்டா கொஞ்சம் கொஞ்சமா பைரவி மனசு மாறிக்கிட்டு இருந்தா, ஏன்டா இப்படி பண்ணுன, இதுக்கப்புறம் உனக்கு பைரவி கிடைக்கவே மாட்டா அப்படின்னு திட்டிவிட்டு போயிடுறாங்க. நம்ம ஆறுமுகம் துக்கம் தாங்காம குடிச்சுக்கிட்டு மொட்டை மாடியில கிடக்குறாப்புல. கடைசியா சிவா தான் வந்து பாக்குறாப்புல, ஏன்டா இப்படி குடிச்சிட்டு கிடக்குற அப்படின்னு. உடனே அந்த சஞ்சயை தான் இவன் நம்புறா, சஞ்சய் எவ்வளவு தப்பானவன், ஆனா நான் சொன்னா நம்பவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி பாக்குறாப்புல. அந்த அளவுக்கு நீ நடந்துகிட்ட கேவலமா, அதனாலதான் உன்னை நம்ப மாட்டேங்கிறா பைரவி, கவலைப்படாத பாத்துக்கலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்கமிங்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.